ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு கோழிக்கு நம்ம அவையம் வச்சுருப்போம். அது சரியாக போய்ட்டு அடையில் உட்காராது. அப்படி உட்காரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி, ஓகே, நம்ம வீடியோவுக்கு போவோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டு பொண்ணு தான் ஃபஸ்ட்டு அவையம் இது. இதுக்கு முன்னாடி நம்ம அவையம் வைக்கிற கோயிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, திறந்து விட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து தீனி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போய்ட்டு அவையத்தில் உட்காந்துருவாங்க. இதை வந்து நான் 1 மணி நேரமாக ஃபாலோ பண்ணுகிறேன். அதாவது கூண்டுலேயே நான் துரத்தி விட்டுனுங்கிறேன். அது போகவே மாட்டேங்குது. வெளியிலே தான் சுற்றினுங்கிறாரு இவர். இதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அவையம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னாக்கா, ஈவினிங்காக நம்ம வந்து கோழியை திறந்து விட்டோம் அப்படின்னாக்கா, கரெக்டாக ஈவினிங் ஒரு 5:30 மேலே நம்ம திறந்து விட்டு கோழிக்கு தீனி தண்ணி வச்சு விட்டோம் அப்படின்னாக்கா, கரெக்டாக ஒரு 1/2 அன் ஹவரில் அது தீனி தண்ணி சாப்பிட்டு சுற்றிட்டு கரெக்டாக அந்த டைமிங் வந்து அது அடையில் உட்காந்துரும். அது மாதிரி பழக்கமாகிடுச்சு அப்படின்னாக்கா, நம்ம மார்னிங்கில் அதுக்கடுத்து திறந்து விட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கன்னி வெடியை அவையத்தில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஈவினிங் திறந்து விட்டு பழக்கம் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க வெளியில் திறந்து விட்டு 1/2 அன் ஹவரில் வெளியில் சுற்றிட்டு முட்டைக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே, நம்ம அவையம் வச்சு 18 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே அந்த கோழி குஞ்சுலாம் பொரிச்சிடும். சப்போஸ் 1 மணி நேரத்துக்கு மேலே வெளியில் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம அவையம் வச்சதுலேருந்து 22ஆம் தேதி மேலே தான் பொரிக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மாதிரி விடாமல் கரெக்டாக 1/2 அன் ஹவரில் போயிட்டு வந்தது அப்படின்னாலே கோழி குஞ்சு வந்து சீக்கிரமாக பொரித்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி வந்து கோழி வந்து தினமும் திறந்து விடுறது ரொம்ப நல்லது. 2 நாளைக்கு ஒரு டைம் இல்லை 3 நாளைக்கு ஒரு டைம் திறந்து விட்டோம் அப்படின்னாக்கா கோழி பெண் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கோழிங்களை தினமும் ரெகுலராக திறந்து இந்த முட்டை யார் வருது பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம முள்ளுப்பட்டியும் ப்ளஸ் வந்து அந்த 5X வின்னர் கதர்பிலா அவரது தான். ஆக்சுவலாக கரு கூடுமா கூடாதான்ற ஒரு டவுட்லேயே இருந்தேன். நேற்று செக் பண்ணி பார்த்தேன், கருலாம் பக்காவாக கூடி இருக்குது. 9 முட்டை வச்சோம், 2 முட்டை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, மீதி 7 முட்டையில் நல்லா கரு கூடி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.